பேராக் பத்துபஹாட் காம்ப்ளெக்ஸ் பெங்களூரு முகீம் லீனா அருகே டுரியான் தோட்டத்தில் கண்டுபிடிக்கப்பட்ட மனித எலும்புக்கூடு காணாமல் போனதாக புகார் செய்யப்பட்ட இளைஞருடையது என்பது அவரின் குடும்பத்தினர் மூலம் உறுதி செய்யப்பட்டது. கடந்த மாதம் 16ஆம் தேதி முதல் காணாமல் போன ஃபவுசான் அப்துல் ஹலீட் என்பவருடையது என நம்பப்படும் அந்த எலும்புக்கூடுடன் சம்பவ இடத்தில் கண்டெடுக்கப்பட்ட அவரின் ஆவணங்கள் மற்றும் பொருள்கள் மூலம் உறுதி செய்யப்பட்டதாக பத்துபஹாட் மாவட்ட துணை போலீஸ் தலைவர் சூப்பரண்டன்ட் ஷாருல் அனுவார் அப்துல்லா சானி கூறினார். மோட்டார் சைக்கிளில் வீட்டை விட்டு வெளியேறிய பண்டார் புத்ரா இண்டாவைச் சேர்ந்த அந்த 5ஆம் படிவ மாணவர் பின்னர் வீடு திரும்பவில்லை என அவர் சொன்னார். ஜாலான் யோங் பெங் மூவார் சாலையோரம் நேற்று காலை 11:15 மணியளவில் அந்த இளைஞரின் சடலத்தை பொதுமக்கள் கண்டு போலீசுக்கு தகவல் கொடுத்தனர். சம்பவ இடத்திற்கு அருகில் மோட்டார் சைக்கிள் ஒன்று பழுதடைந்த நிலையில் காணப்பட்டது. அவ்வாடவர் சாலை விபத்தில் சிக்கி இருக்கலாம் என சந்தேகிக்கப்படுகிறது என்று அவர் அறிக்கை ஒன்றில் தெரிவித்தார். அந்த இளைஞர் ஓட்டி சென்ற மோட்டார் சைக்கிள் கட்டுப்பாட்டை இழந்து சாலையோரம் உள்ள மின்கம்பத்தை மோதியுள்ளது. இதன் காரணமாக மோட்டார் சைக்கிளிலிருந்து அவர் தூக்கி எறியப்பட்டு சரிவான பகுதியில் உள்ள புதரில் விழுந்துள்ளார் என அவர் சொன்னார். விலையில் மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் ஆதரவை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து விண்வெளியுடன் உங்கள் பயணத்தை தொடர்ந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.